வணக்கம் ஜி. நிச்சயமாக கோவை கணபதி பகுதியை சேர்ந்தவர் ராமலட்சுமி. இவர் வயது 85. இவர் கடந்த சில நாட்களாகவே வயது மூப்பு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த ராமலட்சுமி உயிரிழந்தார். இன்று அவரது உடல் அடக்கம் செய்ய உறவினர்கள் முடிவு செய்தனர். அதன்படி நேற்று இரவு இறந்த ராமலட்சுமி உடலை ஃப்ரீசர் பாக்ஸின் மூலம் வீட்டில் வைத்திருந்தனர். இன்று காலை துக்க நிகழ்ச்சிக்காக வீட்டிற்கு ஏராளமான பேர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வந்து ராமலட்சுமி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிக்கொண்டு இருந்துள்ளனர். அப்பொழுது அப்பகுதியில் இன்று காலை 10:30 மணிக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இதனால் ஃப்ரீசர் பாக்ஸ் ஏசி கிடைக்காத என்பதால் உடனே ஜெனரேட்டர் மூலம் ஃப்ரீசர் பாக்ஸுக்கு மின்சாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது ஓடிக்கொண்டிருந்த ஜெனரேட்டரில் பெட்ரோல் தீர்ந்ததால் அதில் பெட்ரோல் நிரப்பும் பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது திடீரென எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அங்கு புகைமூட்டமாக ஏற்பட்டுள்ளது. ராமலட்சுமி உடல் வைக்கப்பட்டிருந்த அறையில் இருந்த உறவினர்கள் வெளியே ஓடி உள்ளனர். சிலர் ஒரு அறையில் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் பத்மாவதி, பானுமதி, ஸ்ரீராம், ராஜேஸ்வரன் ஆகிய 4 பேரும் ஒரு அறையில் மாட்டிக்கொண்டிருந்தனர். அவர்களை உறவினர்கள் மீட்டு உள்ளே தீக்காயம் அடைந்த போராடி கொண்டிருந்த 4 பேரையும் உறவினர்கள் மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் பத்மாவதி வயது 55 என்பவர் உயிரிழந்தார். மீதி 3 பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து சரவணம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். துக்க நிகழ்ச்சிக்காக சென்ற உறவினர்கள் தீப்பிடித்து எரிந்து உயிரிழந்த சம்பவம் அப்பதில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரிதி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நந்தகுமார். துக்க வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டு பெண் கருகி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தகுமார் வழங்கியதை கேட்டோம்.